காலை வணக்கம் உறவுகளே, வாங்க காபி சாப்பிடலாம். வாங்க காபி சாப்பிடலாம் வாங்க. இப்போ அம்மா எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறேன். இது என்ன அப்படி வருமா? கோயம்புத்தூரில் இருக்கேன். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து 3ஆம் நாள் அம்மா ரூம் எடுத்து தங்கியிருக்கிறது. ரூமெல்லாம் நல்லா இருக்குது. கோயம்புத்தூர் சொல்லவா வேணும், நம்ம ஏரியா நல்லா இருக்குது. கோயம்புத்தூர் நல்லா இருக்குது, கிலோமீட்டர் நல்லா இருக்குமா. அப்படியே இப்போ தான் காப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா என்ஜாய் பண்ணுறேன். அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? அம்மாவுக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கா? அம்மா இந்த இதெல்லாம் வந்து என்னத்துக்கு ட்ரெஸ்ஸை கட்டுறேன்னா, இதெல்லாம் நான் புதுசாக டூர் போகிறதுக்காக எடுத்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதனால அம்மா வந்து காட்டுறேன். இந்த அம்மா ட்ரெஸ்ஸை கட்டுறாங்களே என்னெல்லாம் யோசிக்காதீங்க. இது நம்ம புதுசாக வந்து டூருக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு, அதுக்காக நல்லா இருக்குமா. இப்போ வந்து அம்மா வந்து கோயிலுக்கு கிளம்புறேன். என்ன கோயில்ப்பா? மருதமலை தானே? மருதமலை முருகர் கோயிலுக்கு கிளம்புறேன். போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துடுவோம். இங்கே நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு இந்த கோயிலெல்லாம் பார்க்கலன்னா எப்படி? அதனால் இந்த மருதமலை கோயில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பார்படை வீடு எல்லாமே நான் பார்த்துட்டேன். இந்த ஒரு கோயில் மட்டும் எனக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அது மனசில் ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. இந்த பாட்டு மருதமலை மாமணிலே முருகை அந்த பாட்டு பாடக்குள்ளால் ஐயோ இந்த இடத்துக்கு நம்ம போனதே இல்லையேன்னு யோசிச்சுருக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்தாங்க அந்த முருகரையும் போய் தரிசிச்சுட்டு வந்துடுவோம். நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? யார் எங்கே இருந்தாலும் பாய் பாய் தங்கங்களே. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்மா.